மச் அண்ட் சக்தி சார் இந்த கதையை வந்து ஃபஸ்ட்டு சொல்லும்போது பேசிக்காக நாங்கள் எல்லாமே டாக் லவர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு சில விஷயங்கள் தான் வந்து ஏதாச்சும் எங்கேயாச்சும் ஒரு இடம் சொல்லும். ஸோ இவங்க வந்து என்கிட்ட கதையை வந்து சொல்லிட்டு வெளியே வந்தோடனே என்னோட கசின் வெளியே ஹாலில் டாகி ஸ்டைல் அப்படின்னு போட்டு ஒரு டிஷர்ட் போட்டு உட்காந்துருந்தான். ஸோ எனக்கு அது உடனே ஓகே இந்த படம் ஏதோ ஒரு இடத்துல நல்லா வரப்போகுது அப்படின்னு தோணுச்சு. ஸோ உடனே அவங்க வரும்போது இந்த டாகி ஸ்டைல் அப்படி வச்சு ஒரு பாட்டு ஒன்று பண்ணான்னு தான் வந்தாங்க. ஸோ அந்த சாங் டாகி ஸ்டைல்னு அப்படியே ஆரம்பித்தோம். அண்ட் சக்தி சார் என்கிட்ட வந்து ஸ்கிரிப்ட் வந்து ஒன்லைன் கதையை சொல்லி முடிச்சுட்டு ஸ்கிரிப்டை படிங்க நான் மெயில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் பேசிக்காக செம்ம சோம்பேறி, அந்த புக்ஸ் எல்லாம் படித்ததே இல்லை. ஸோ சரி ஓகே நான் படிக்கிறேன்னு சொல்லி அவர் எனக்கு சொன்னதுக்கப்புறமா ஒரு சின்ன விஷயங்கள் இம்ப்ரெஸ் பண்ணோடனே எனக்கு தெரிஞ்சு நான் ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளோ பெரிய ஸ்கிரிப்ட் படித்த ஒரே ஸ்கிரிப்ட் இதுதான். எந்த அளவுக்கு அவர் எனக்கு அந்த ஸ்கிரிப்டை பண்ணியிருந்தாரோ அதே அளவுக்கு அந்த அவுட்புட் வெளியே வந்திருக்கு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு சக்தி சார் ஃபார் ஹிஸ் ஒர்க். அண்ட் சிபி சார் அவரை பற்றி சொல்லியானோ ரொம்ப ஆஸ் த எடிட்டர் பிரவீன் சொன்ன மாதிரி ரொம்ப சட்டிலாக ரொம்ப நேச்சுரலாக ஒரு டாக் ஈக்குவலண்ட்டாக எப்படி ரியாக்ட் பண்ணி இருக்கணுன்ற அது கண்டிப்பாக ஒரு டாக் லவரால் மட்டும்தான் இந்த படத்துக்கு ஹீரோவாக பண்ண முடியும். ஸோ hats off to சிபி சார், the whole team, heroine பாலாஜி அவரை பற்றி சொல்லியானோ இந்த படத்துக்கு ஹிஸ் டன் அ கிரேட் ஜாப். அவரை நிறையா படத்தில் ஹீரோவாக வேறு மாதிரி பார்த்துருக்கோம், இந்த படத்தில் ரொம்ப வித்தியாசமாக பார்ப்போம். அண்ட் பிக் தேங்க்ஸ் டு த எடிட்டர் பிரவீன். ஏன்னா ஒரு சில படங்களில் தான் சில விஷயங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக நம்மளுக்கு தெரியும். ஸோ நான் கேமரா ஒர்க்கும் எடிட்டிங் ஒர்க் மட்டும் நான் அவங்கக்கிட்ட ரொம்ப கேட்டிருந்தேன் யார் பண்ணாங்கன்னு. அதுக்கப்புறமா when they said Praveen and Nizar, I was very happy about that. So the whole team, I should thank my music part, Madan Karki. ரொம்ப வித்தியாசமாக என் நெஞ்சில் ஏறி நாயே அப்படின்னு ஒரு சாங் பாட்டு முடியும் போதெல்லாம் நாயேன்னு முடிகிற மாதிரியே எழுதி ஒரு அழகான ஒரு டூயட் சாங்க்கு கொடுத்துருந்தாரு. அட் த சேம் டைம் டாகி ஸ்டைல்னு ஒரு சாங்க்கும் கொடுத்துருந்தாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் மீ அண்ட் பீங் தேர் வித் மீ. அண்ட் தேங்க்ஸ் டு மை ஆடியோ கம்பெனி ஆல்சோ, சரிகமா, ஃபார் பீங் அ கிரேட் சப்போர்ட். ஸோ தேங்க்யூ ஆல். இந்த படம் நான் இது வரைக்கும் பண்ணதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ். எனக்கு ரொம்ப பெரிய படம் இது. ஸோ கண்டிப்பாக எல்லா டாக் லவர்ஸ்க்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் நாய் பிடிக்காதோ தயவு செஞ்சு போய் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி வாங்கி வச்சுப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச்.